ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அக்டோபர் 31. ஸோ எடிட்டோரியல் நேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாய்ஸ். லாஸ்ட் வாய்ஸ்ன்றது கடைசி குரல். ஆன் இந்தியாஸ் ஆப்சன்டேஷன்ஸ் ஆன் த கசா ஓட் அட் த எண்ட். ஆப்சன்டேஷன்னா பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட் ஆஃப் சம்திங், பார்ட்டிசிபேஷன், லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷனை மீன் பண்ணும். பார்ட்டிசிபேஷன். ஸோ என்ன ஆச்சுன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த வார் நடந்துட்டு இருந்திருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர், இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆல் ஓவர் த கண்ட்ரீஸ் வந்துட்டு ஓட்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியா வந்துட்டு அந்த ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலை. ஸோ அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியல் ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எதனால் பண்ணலை அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ இந்தியா ஷுட் ஹவ் மேட் எஃபெக்ட்ஸ் ஃபார் எ கன்சென்ஸ் ஆன் த கசா ஓட் த ஹியன். கன்சென்ஸ்னால் ஜென்ரல் அக்ரிமெண்ட் மீன் பண்ணும். இந்தியா என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா எஃபெக்ட்ஸ் மேக் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த கசா ஜென்ரல் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கசாவில் வந்துட்டு ஓட் பண்ணுறதுல இந்தியா வந்துட்டு எஃபெக்ட் போட்டிருந்துருக்கலாம். பட் இந்தியா போடலை. அதுதான் சொல்கிறாரு. ஸோ பேசேஜ் பாருங்கள். இந்தியா ஹாஸ் எக்ஸ்பிளைன்ட் டிசிஷன் டு அப்ஸ்டைன் அட் லாஸ்ட் வீக் vote at the UN General Assembly for a ceasefire in the Israel-Palestine conflict as it way of protesting the omissions of any explicit condemnations of the heinous October 7 terror attack by Hamas militants on Israel. அதாவது அக்டோபர் 7 பார்த்தீங்கன்னா ஹாமஸ் மிலிட்டன்ஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு கண்டம்னேஷனை தெரிவிக்குது. பட் ஆனால் அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டில் வந்துட்டு இந்தியா அந்த கண்டம்னேஷன் தெரிவிக்குது இல்லையா, அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன வந்து இந்தியா வந்துட்டு கண்டம்னேஷன் தெரிவிச்சு எக்ஸ்பிளிட்னா என்னதுன்னா ஓப்பன் கண்டம்னேஷன்ஸ், வெளிப்படையாக வந்து ஒரு கண்டம்னேஷன் தெரிவிக்குது. பட் ஆனால் அந்த பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு இந்தியா சொன்ன கண்டம்னேஷனை வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, ஸோ அதை வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுற விதமாக, ஓகே, த வே ஆஃப் ப்ரொட்டஸ்டிங் த ஒமிஷன், அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுற விதமாக தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஓட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. ஓட்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நடந்தது. அதுக்கு வந்துட்டு இந்தியா நாங்கள் ஏன் வந்துட்டு அந்த ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்றதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு இந்தியா. ஏன்னா அவங்க சொன்ன எக்ஸ்பிளிட் கண்டம்னேஷனை வந்துட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் வானில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு யாருமே வந்துட்டு அதை வந்து வேல்யூ பண்ணவே இல்லை. அதனால தான் நாங்கள் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு நாங்கள் ஓட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த லைன் பாருங்கள். இந்தியாஸ் பிரின்சிபல் ஸ்டாண்ட் ஆன் டெரரிசம் which the deputy permanent representative to the UN articulated cannot be questions. ஸோ இந்தியாவை சேர்ந்த டெபுட்டி பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் பேசுகிறதுக்காக இந்தியாவில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குங்க, டெரரிசத்தில் எந்த மாதிரி ஆக்ட் ஆகணும் ஆக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்விடேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் பண்ணாமல் இருப்பதும் எங்களுடைய விருப்பம். ஓகே, அது வந்து நாங்கள் தான் வந்துட்டு தீர்மானிக்கணும், அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு இந்தியா தரப்பில் வந்து பேசியிருக்காரு. However, the death toll is rising and the need for global solidarity to stop the violence is imperative. A task that New Delhi, with its traditionally balanced position on the issue and its recent G20 role in the bridging golden divides, would have been well suited to play. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டெட்டோல்ன்றது ரொம்ப ரைஸ் ஆகிட்டு நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸ் பார்க்கும்போது இந்த வயலன்ஸை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இம்பரேட்டிவ்னா கட்டாயத்தை மீன் பண்ணணும். இந்த நேரத்தில் வந்துட்டு ட்ரெடிஷ்னலி பேலன்ஸ்டான பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா வந்துட்டு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா G20 இந்தியா தான் எடுத்து நடத்துச்சு. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. இந்தியா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இதை வந்து எடுத்து would have been well suited to play. இதை எடுத்து வந்துட்டு ஓட் பண்ணியிருந்திருக்கலாம்னு தான் எங்கள் ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் இந்தியா வந்துட்டு அதை பண்ணலை அப்படின்றார். ஓகேவா?
Every other country in the neighborhood, in the extended BRICS grouping, and much of the developing world was part of 120 countries that voted for the UNGA resolution on Friday. Friday பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 கண்ட்ரிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட்டிங் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் பிரிக்ஸ் குரூப்பை சேர்ந்த பீப்புள்ஸ் கண்ட்ரிஸுமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸுமே வந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. Regardless of his reasoning, in New Delhi had other options which it overlooked or ignored. அதாவது இப்போ இந்தியா சொல்லுது இல்லையா, நாங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளிட் கண்டம்னேஷன்ஸ் கொடுத்தோங்க, பட் ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அதை வந்துட்டு வேல்யூ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கொடுக்குது இல்லையா, அந்த ரீசனை வந்து எடுத்துக்காதீங்க. அதான் அந்த ரீசனை கன்சிடர் பண்ணாமல் பார்த்தோம்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஆப்ஷன்ஸ். இந்தியா நியூ டெல்லி ஹேஸ் அதர் ஆப்ஷன்ஸ் விச் இஸ் ஓவர்லுக்ட் இக்னோர். அதாவது இது இக்னோர் பண்ணுறதுக்கு இந்த ரீசன் சொல்லியிருக்கு. எக்ஸ்பிளிட் கண்டம்னேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கல, அதனால தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து எவ்வளவோ வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதெல்லாமே வந்து சொல்லலை. அது என்ன டேரெக்டாக சொல்லியிருக்குன்னா, எக்ஸ்பிளிட் கண்டம்னேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலன்றதை தான் ஒரு ரீசனாக சொல்லியிருக்கே தவிர்த்து, இது தவிர எவ்வளவோ வந்து ஆப்ஷன்ஸ் இருந்திருக்குங்க, பட் ஆனால் இந்தியா அதை பற்றி பேசவே இல்லைங்க அப்படின்றாரு. த ரெசல்யூஷன் அட் த எமர்ஜென்சி ஸ்பெஷல் செஷன் என்டைட். அதாவது அங்கே ரெசல்யூஷன் எடுத்தாங்க இல்லையா ஃப்ரைடே ஓட் பண்ணுறதுக்கு, அந்த ரெசல்யூஷன் எதை பற்றி எப்படி எமர்ஜென்சி ஸ்பெஷல் செஷனை பற்றிட்டு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு டைட்டில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் சிவிலியன்ஸ் அப்ஹோல்டிங் லீகல் அண்ட் ஹியூமனிட்டேரியன் ஆப்ளிகேஷன்ஸ் டஸ் இன்க்ளூட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் ஒரு லைன், அந்த லைன் அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க கொட்டேஷன்ஸோட. கண்டெம்னிங் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் எய்ம்ட் அட் பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேலி சிவிலியன்ஸ் இன்க்ளூடிங் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் அண்ட் டிஸ்கிரிமினேட். அதாவது அந்த ரெசல்யூஷன் அப்போ ஒரு டைட்டில், அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டைட்டில். அந்த டைட்டிலில் ஒரு பேராகிராஃப் என்ன இருக்கோ அந்த பேராகிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இஸ்ரேல் பாலஸ்தீன் பீப்புள்ஸ்க்கு கண்டம்னேஷன்ஸ் எதுவுமே, அதாவது வயலன்ஸான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. அடுத்த பேராகிராஃப், அடுத்த லைன் பாருங்கள். அடுத்த லைன், India could have played a prominent diplomatic role with countries proposing the resolution. To ensure clearer mention of the October 7 attacks. அதாவது இந்தியா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ராமினாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்ளமேட்டிக் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்துருக்கலாங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியா வந்துட்டு ஓட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் இந்தியா பண்ணலை. கண்ட்ரீஸில் ஒரு சில பேர் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் வந்துட்டு கிளியர் மென்ஷன் October 7 அட்டாக்ஸ் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணிவே ஒரு சில பேர் வந்து ப்ரொப்போசல் பண்ணி ஓட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கண்ட்ரீஸ் கூட சேர்ந்து இந்தியாவும் வந்துட்டு ஒரு கண்ட்ரியாக வந்துட்டு ஓட் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது நீங்கள் October 7 அட்டாக்ஸை வந்து கிளியர் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் ஓட் பண்ணியிருந்திருக்கலாம், மற்ற கண்ட்ரிஸ் என்ன விஷயம் பண்ணிச்சோ. பட் ஆனால் இந்தியா வந்துட்டு பண்ணலை. அண்ட் அதர் ஆத்தர்ஸ் டெல்லிங் இந்தியா வுட் ஹவ் பிளேட் எ ப்ராமினன்ட் ரோல். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி இருந்திருக்கலாம், பட் இந்தியா வந்துட்டு பயன்படுத்தலைங்க அப்படின்றாரு. இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு ஜோர்டான் கிங் அந்த நாட்டு அதிபர் கூட வந்துட்டு கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நாங்கள் ஓட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் பேசியிருந்திருக்கலாம், பட் பேசலைன்றதை தான் இங்கே சொல்கிறாங்க. India's leadership of such an amendment may have fared better than a Canadian proposal that filed to secure 2/3 of the UGN membership. அதாவது கனடியன் பீப்புள் வந்துட்டு ஒரு ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த ஓட் வாங்காததுனால அந்த ப்ரொபோசலை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க. யாருன்னா UNGNA. இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல், அதாவது அந்த அமெண்ட்மெண்ட், இவங்க சச் அமெண்ட்மெண்ட் எதாவது மீன் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இந்த கிளியரர் மென்ஷன் October 7 அட்டாக்ஸ் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்தியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருந்தா நாங்கள் ஓட் பண்ணியிருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. பட் இந்தியா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலைங்க. இதை ஒரு ரீசனாக சொல்லி நாங்கள் ஓட்டிங் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தவிர்த்துடுச்சு அப்படின்றாரு. ஆல்டர்னேட்டிவ்லி, அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்தியா என்ன பண்ணியிருக்கான், ஆல்டர்னேட்டிவ் அதாவது இதுக்கு அபோல பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படிலாம் ஓட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஆத்தர் பேசியிருக்காரு. இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்குன்றத வந்து ஆத்தர் பேசியிருக்காரு. ஆல்டர்னேட்டிவ்லி இந்தியா would have voted for the motion while recording in its explanation of vote that it regretted the omissions of the specific reference to the October 7 attacks, which is what France did. அதாவது ஓட் பண்ணலை இல்லையா இந்தியா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நம்ம தரப்புல இருந்து, இந்தியா தரப்புல இருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்குன்னா வந்துட்டு
நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளிட் கண்டம்னேஷன்ஸ் தெரிவித்தோங்க. அதை வந்துட்டு நீங்கள் ஒமிஷன் பண்ணிட்டீங்க ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸை சொல்லி, அதனால தான் வந்துட்டு நாங்கள் ஓட்டிங் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புன்னு சொல்கிறாங்க. இதே ரீசன் தான் வந்து ஃப்ரான்ஸும் சொன்னாங்க. இதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃப்ரான்ஸும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரான்ஸும் இந்தியாவும் ஒரே மாதிரியான ரீசன் தான் முன்னெடுத்து வச்சிருக்கு. ஃப்ரான்ஸும் வந்து ஓட் பண்ணலை. இன் இட்ஸ் explanation of vote, India did not itself name Hamas for the terror attacks, nor as it for the designated Hamas for the terror group, leaving some doubt about the explicit mentions of that New Delhi wanted. அதாவது அதோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இந்த ஆமஸ் குரூப்பை வந்துட்டு டெரர் அட்டாக்ஸ் பண்ணாங்கன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஆமஸ் பீப்புள் தான் டெரர் குரூப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஒரிஜினலாக இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரை அட்டாக் பண்ணது யாருன்னா ஆமஸ் பீப்புள் தான். அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்தியா எங்கேயுமே இந்த குரூப்பை டெரர் குரூப்போட் ஆர் டெரர் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. இது நம்மக்கிட்ட ஒரு சில டவுட்டு எழுப்புது, சந்தேகங்களை வந்துட்டு எழுப்புதுங்க. ஏன்னா என்ன மாதிரியான சந்தேகங்களை எங்கே எழுப்புதுன்னா வந்துட்டு இந்தியா எங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்கள டெரர் குரூப்புன்னு சொன்னாங்க, அவங்க நம்ம நாட்டுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் டெரரிசத்தை மேக் பண்ணி நம்ம வந்துட்டு பாதிச்சிருவோமோ சொல்லிட்டு ஒரு சேஃப் கேம் இந்தியா விளையாடுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. On the other hand, if India wanted to convey a strong line on fighting terrorism, it could have voted against the resolution. Along with the US, UK and Israel. இப்போ இந்தியா வந்துட்டு என்ன டெரரிசமானாலும் பரவாயில்ல, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு இஸ்ரேல், யூகே, யூஎஸ் இவங்க இந்த 3 கண்ட்ரியுமே ஓட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இந்தியா வந்து ஓட் பண்ணியிருந்திருக்கோம். பட் ஆனால் இந்தியா ஓட் பண்ணவே இல்லை. பிகாஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபைட்டிங் டெரரிசம் மேலே ஒரு கொஞ்சம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த பேராகிராஃப், இந்தியாஸ் abstention indicates a shift in Modi's government stand, seeking a safe position rather than taking a stand on the violence in Israel-Palestine war. இப்போ இந்தியா வந்துட்டு ஆப்சென்ட் ஆயிடுச்சு ஓட் பண்ணுறதுல இருந்து. இது எதை வந்துட்டு டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் வந்துட்டு மோடி கவர்மெண்ட்டில் ஒரு ஷிஃப்ட் இருக்குங்க. ஷிஃப்ட் மீன்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஷிஃப்ட்னா ஒரு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்துட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா சேஃப் பொசிஷன் ஆப்டெயின் பண்ணிக்கணும், நம்ம எதுக்கு போய் தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கணுன்றதுனால சேஃப் பொசிஷன் ஆப்டெயின் பண்ணுறதுக்காக இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைன்றது வந்து தெளிவாக தெரியுது, டினோட் பண்ணுதுங்க அப்படின்றாரு. அண்ட் திஸ் இஸ் a departure from the India's UNGR vote in 2018 that could for Israel to cease excessive force in retaliatory strikes on Gaza at the time. அதாவது 2018லயும் வந்துட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு ஓட் பண்ணுச்சு. என்னன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்கான், எக்ஸசிவ் ஃபோர்ஸ் இன் ரிட்டைலரி ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்குங்க. பட் ஆனால் இப்போ 2023 பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் மோர் இன் லைன் வித் இட்ஸ் டிசிஷன் டு அப்ஸ்டெயின் ஆன் ஓட்ஸ் at the UN in 2021 resolution critical Russia war in Ukraine. 2018 வந்துட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு ஒரு வார் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஓட் பண்ணுச்சு. அதே மாதிரி 2021 ரஷ்யா யுக்ரைன் வார் வருது. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஓட் பண்ணலை. அப்போ அதில் அப்ஸ்டெயின் ஆயிடுச்சு. இங்கே கொடுத்துருக்காங்க டெசிஷன் டு அப்ஸ்டெயின் ஆன் ஓட்ஸ் அட் த யூஎன்ல பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஷிஃப்டட். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க அப்படின்றார் ஆத்தர். அடுத்தது, த கவர்மெண்ட் லாஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் இந்தியாஸ் வாய்ஸ் ஹியர்ட் இன் த ஜியோபொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். அதாவது ஓவரால் பார்க்கும்போது க்ரோயிங் ஜியோபொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ல வந்துட்டு ஒரு குரல் கொடுத்துருந்தா இந்தியா என்ன சொல்லியிருக்குன்றத வந்துட்டு மற்ற இதர நாடுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேம் வாங்கியிருக்கும். மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பார்வைன்றது வந்து ரொம்பவே நல்ல ஒரு பார்வையாக இருந்திருக்கும். பட் இந்தியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்றாரு. அப்ஸ்டைனிங் ஆன் எ மேட்டர் ஆஃப் குளோபல் இம்பார்ட்டன்ஸ் வித்தவுட் மேக்கிங் எஃபெக்ட்ஸ். Abstaining on the matter of global importance without making effects to forge a conscience is out of sign with a desire to be a voice of global south or for a seat at the global high table. அதாவது ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத்னாலே பார்த்தீங்கன்னா இந்தியான்ற நேம் தான் எல்லாருக்கும் தெரியணுன்றதுல ஒரு டிசைர் இருக்குது, ஆசை இருக்குது. பட் ஆனால் அதுக்கான எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்தியா போட மாட்டேங்குதுங்க.
அதாவது குளோபல் சவுத்துன்னா இந்தியான்னு சொல்லிட்டு ஓல் வேர்ல்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரி தான் எல்லாரும் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து ஆசை தான் இருக்குது, டிசைர் மட்டும் தான் இருக்குது. பட் அதுக்கான எஃபெக்ட்ஸ் எதுவுமே வித்தவுட் மேக்கிங் எஃபெக்ட்ஸ் அதுக்கான எஃபெக்ட்ஸ் எதுவுமே போட மாட்டுது. அதுக்கான எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்தியா வந்து போட மாட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாரு. தட் இஸ் சிம்பிளாக சொன்னோன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு குளோபல் சவுத்து குளோபல் ஐ பொசிஷன்ஸை போய் ஆப்டைன் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் நான் சண்டைன்னு வந்தால் மட்டும் நான் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டேன், நான் ரொம்பவே சேஃபாக இருப்பேன், எனக்கு எந்த ஒரு சண்டையும் வேணாம் எதுவும் வேணாம். பட் ஆனால் என்னோட பேர் மட்டும் நல்லா பெருசாக வந்து எல்லாராலையும் பேசப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க அப்படின்ற ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ வொக்காப்ஸ் பார்த்துக்கோங்க. அப்ஸ்டைனிங்னா ஆப்சண்ட் ஆகிறது, ஃபோர்ஸ்னா ஃபேக் இல்லைனா இல்லீகல் காப்பி, ரிட்டைலர்னா ரிவெஞ்ச் பனிஷ்மெண்ட் பண்ணுறது, டிபாச்சர்னா ஒரு இடத்த விட்டு லீவ் ஆகி போகிறது, அதுதான் டிபாச்சர். ஃபேடுனா சம்திங் குட் ஆர் பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், குட்டான எக்ஸ்பீரியன்ஸை மீன் பண்ணோம், பேடான எக்ஸ்பீரியன்ஸை மீன் பண்ணோம். ப்ராமினெண்ட்னா இம்பார்ட்டண்ட் ஃபேமஸை மீன் பண்ணோம். ஹியூமனிடேரியன்னா பிலந்த்ரோபஸ்ட், அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் இல்லையா, அதை ஹியூமனிட்டியன், மனித நேயன்று தான் ஹியூமனிடேரியன் பண்ணுவாங்க. இம்பரேட்டிவ்னா கட்டளை, இனியன்ஸ்னா வெரி பேட் அண்ட் ஷாக்கிங். கண்டம்னேஷனா கண்டனம் தெரிவிக்கிறது, சீஸ்பயர்னா ஸ்டாப்பிங் ஆஃப் வார், கன்சர்ன்ஸ்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட், ஆப்சன்டேஷன்னா ஆப்சண்ட் ஆஃப் சம்திங். ஒரு தடவை எடிக்டூல் நல்லா படிச்சுக்கோங்க. இது இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட். இது கொஞ்சம் 2-3 தடவை படித்தா தான் என்ன சொல்கிறாங்கன்றது புரியும். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கமெண்ட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட். அடுத்த ஒரு எடிக்டூலை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.